ஈகிள் எலக்ட்ரானிக்ஸின் ஏசி மேலா. ஏசி வாங்கினால் 3 சீட்டர் சோஃபா ஃப்ரீ. ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ். விஜய் நடித்த ஜனநாயகம் திரைப்படம் இணையத்தில் கசிந்த விவகாரத்தில் பிரசாத் என்ற நபர் பணத்திற்காக படத்தை திருடி உமாசங்கர் என்பவருக்கு அனுப்பியது உள்பட பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. யார் இந்த பிரசாத், யார் இந்த உமாசங்கர், இவர்களின் நோக்கம் என்ன என்பது குறித்து விரிவாக விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. வினோத் இயக்கத்தில் விஜய், பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, கௌதம் வாசுதேவ் மேனன் என நட்சத்திர பட்டாளங்கள் பலரும் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் பொங்கல் விடுமுறைக்கு திரையில் வெளியாக இருந்தது. ஆனால் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கிடைக்காத காரணத்தால் ஜனநாயகன் திரைப்படம் திரையில் வெளியாவதில் சிக்கல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அண்மையில் 3 மணி நேரம் கொண்ட ஜனநாயகன் திரைப்படம் இணையத்தில் கசிந்தது படக்குழுவினருக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் தொடர்பாக படக்குழுவினர் காவல்துறையினரிடம் புகார் அளித்தனர். கடந்த ஏப்ரல் 11ஆம் தேதி பதிவு செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டது. இதுவரை இந்த வழக்கில் 9 பேர் கைது செய்யப்பட்டனர். இதில் படத்தை திருடியவர் பிரசாத் என்ற ஃப்ரீலான்சர் எடிட்டர் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. ஏழையான குடும்பத்தை சேர்ந்த இவர் சினிமாவில் ஸ்டண்ட் வேலை பார்த்து வந்ததும் படிப்படியாக எடிட்டிங் கற்றுக்கொண்டு தற்போது திரைப்படங்களுக்கு ஃப்ரீலான்சராக வேலை பார்த்து வந்ததும் தெரிய வந்துள்ளது. பிரசாத் எதற்காக ஜனநாயகன் திரைப்படத்தை திருடினார் என போலீசார் விசாரித்த போது சகோதரியின் நண்பரான சாப்ட்வேர் இன்ஜினியராக வேலை பார்த்து வரும் உமாசங்கர் என்பவர்தான் அந்த திரைப்படத்தை திருடி கொடுத்தால் பெரிய அளவிலான தொகை தருவதாக கூறியதாகவும் அதன் காரணமாக பிரசாத் திரைப்படத்தை திருடியதும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சென்னையில் ஜனநாயகன் திரைப்படத்தின் எடிட்டிங் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது வேறு ஒரு படத்திற்கு எடிட் செய்ய வந்த பிரசாத் ஜனநாயகன் படம் எடிட் வேலை செய்யக்கூடிய அறையின் சாவியை திருடி அதனை திறந்து உள்ளே சென்று ஜனநாயகன் படத்தை திருடியதாக போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. அதே நேரம் பயோமெட்ரிக் உட்பட பல செக்யூரிட்டி முறைகளை தாண்டி தனி ஆளாக இவரால் எப்படி திருடியிருக்க முடியும் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. படத்தின் துண்டு துண்டு சீன்கள் அனைத்தையும் காப்பி செய்து கிளவுடில் அனுப்பி வீட்டிற்கு பிரசாத் எடுத்துச் சென்றதாகவும் பின்னர் அந்த காட்சிகள் அனைத்தையும் எடிட் செய்து படமாக மாற்றி உறவினரான உமாசங்கருக்கு அனுப்பி வைத்ததாகவும் போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து போலீசார் உமாசங்கரை விசாரிக்க சென்ற போது அவர் தனக்கு உடல்நிலை சரியில்லை என கையில் டியூபோடு வந்ததாக சொல்லப்படுகிறது. விசாரணைக்கு உமாசங்கர் ஒத்துழைக்காத நிலையில் போலீசார் அவனது செல்போனை கைப்பற்றி ஆய்வுக்கு அனுப்பிய நிலையில் அவன் ஜனநாயகன் திரைப்படத்தை சமூக வலைதளத்தில் அப்லோடு செய்து வெளியிட்டது தெரிய வந்ததாக போலீசார் தெரிவித்தனர். விசாரணைக்கு வரும்படி போலீசார் எச்சரித்த நிலையில் தலைமறைவான திருவேற்காட்டைச் சேர்ந்த உமாசங்கர் தனக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அவரது மனுவில் திரைத்துறையில் தனக்கு யாரையும் தெரியாது, எந்த தொடர்பும் இல்லை, இதய நோயாளியான தான் சமீபத்தில் இதய அறுவை சிகிச்சை செய்துள்ளேன், ஜனநாயகன் படத்தை யாருடனும் சேர்ந்து பார்க்கவில்லை, யாருக்கும் படத்தை பகிரவும் இல்லை, படம் வெளியானதில் தனக்கு எவ்வித தொடர்பும் இல்லை, உண்மை குற்றவாளிகளை பாதுகாப்பதற்காக அப்பாவியான தன்னை வழக்கில் சேர்த்திருக்கிறார்கள், எனவே எனக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என தெரிவித்திருந்தார். இந்த மனு நீதிபதி சி குமரப்பன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது முன்ஜாமீன் வழங்க எதிர்ப்பு தெரிவித்து மனு தாக்கல் செய்ய இருப்பதாக தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியன் தெரிவித்தார். முக்கிய குற்றவாளியான இவர் படம் சட்டவிரோதமாக இணையதளத்தில் வெளியான பிறகு இதய நோய் என கூறி மருத்துவமனையில் சேர்ந்திருக்கிறார். இதுவரை 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மனுதாரருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என கடும் எதிர்ப்பு தெரிவித்தார்.
வழக்கில் கைது செய்யப்பட்டவர் அளித்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் மனுதாரர் வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து வழக்கில் இடையீட்டு மனு தாக்கல் செய்ய தயாரிப்பாளர் தரப்புக்கு அனுமதி அளித்த நீதிபதி வழக்கின் விசாரணையை ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். போனை பறிமுதல் செய்ததில் உமாசங்கர் தான் ஜனநாயகம் திரைப்படத்தை பரப்பியதாக போலீசார் தெரிவித்திருக்கும் நிலையில் தற்போது உமாசங்கர் கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார். அதே நேரம் முன்ஜாமீன் தள்ளுபடி செய்யப்படும் பட்சத்தில் உமாசங்கர் கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொண்டால் சினிமா துறைக்கு சம்பந்தமில்லாத உமாசங்கர் திரைப்படத்தை வெளியிட காரணம் என்ன, பின்னணியில் இருப்பவர்கள் யார் யார், எதற்காக இதனை செய்தார் என்ற விவரம் தெரியவரும் என்கிறார்கள் காவல்துறையினர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன். ஈகிள் எலக்ட்ரானிக்ஸின் ஏசி மேலா. ஏசி வாங்கினால் 3 சீட்டர் சோஃபா ஃப்ரீ. ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.